அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிவ் ஆயில் எண்ணெயை ரொட்டியுடன் சேர்த்து சாப்பிடுங்கள் என்று அறிவுறுத்தியது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆலிவ் எண்ணெயை ரொட்டியுடன் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்கள், அதனை உடலில் தேய்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் அது அருள் வளம் நிறைந்த மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜெய்தூன் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் உணவுப் பொருட்களுடன் குழம்பாக உட்கொள்வது நல்லது. அதை நபியவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அதனை குழம்பாகவும் நாம் பயன்படுத்தலாம். அவ்வப்போது தேய்த்து கொள்ளுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, வெப்பமான பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் இதை எண்ணெயாக தேய்த்து கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு அது காரணமாக அமையும். ஆனால் குளிர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இதை தேய்க்க வேண்டாம், இது இடையூறு தரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக தலையில் அதிகமாக இந்த எண்ணெயை தேய்ப்பது பார்வைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஆலிவ் மரம் மிகுந்த பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஆலிவ் ஆயிலான இந்த ஜெய்தூன் எண்ணெயை தேய்த்து கொள்ளலாம், உணவுக்கு நாம் உட்கொள்ளலாம், உடலில் பூசிக்கொள்ளலாம். இது சருமத்தை அழகுபடுத்தும். நம்முடைய தோல் பதப்படுத்தப்பட்ட அழகானதாக இருக்கும். இதன் கட்டைகளும் சக்கைகளும் விற்கப்படுகின்றன. இது எரித்தால் இதனுடைய சாம்பலை பல் தேய்க்க பயன்படுத்தப்படுகிறது. அந்த அளவுக்கு இதில் அதிகமான பயன்கள் இருக்கின்றது. அதே போன்று இது புண்ணிய பூமிகளில் விளைகின்றது. 70 நபிமார்களுக்கு அதிகமான நபர்கள் இந்த மரத்திற்காக வேண்டி துவா செய்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மரத்திற்காக துவா செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், ஆலிவ் எண்ணெயான இந்த மரத்திற்கு நீ பரக்கத் செய், அருள் வளம் புரிவாயாக என்று 2 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று நாம் ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம். அன்பர்களே, இந்த எண்ணெயினுடைய வளத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்வில் இதை பயன்படுத்தி கொள்வோம், அந்த அருளிற்கு சொந்தக்காரர்களாக ஆகுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.